இன்னைக்கு நம்ம சொல்றோம் நேபாள், கடைசி ஒரு 2 நிமிஷம் முடிச்சிடுறேங்க. நேபாள் போராட்டம், ஆர்ப்பாட்டம், இன்னைக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணிருக்காங்க நியூயார்க் டைம்ஸ். ஏன் போராட்டத்திற்கு 1 வருஷத்துக்கு முன்னாடி என்ஜிஓக்கு வந்த பணம் 130% சராசரியா உயர்ந்திருக்கு. ஒரு 4 என்ஜிஓ டார்கெட் பண்றாங்க. நீ தாண்டா பணம் உங்களுக்கு வந்துச்சு, எப்படா வந்து சொல்லு. 130% எப்படி அவங்களுக்கு பணம் வந்து சொல்லு. பங்களாதேஷ் போராட்டத்திற்கு முன்பு என்ஜிஓக்கு பணம். நம்மாலு 2018 என்ஜிஓ கதையை முடிச்சுட்டு அடுத்து போயிட்டார். அவரை எப்ப திங்கிங் பாருங்க, யோ நீ என்ஜிஓ மூலமா தான் நீ வருவ. எத்தனை காலம் இந்த டகால்ட்டிய டெவலப்பிங் நேஷன், குளோபல் சவுத் நேஷன்ல என்ஜிஓ வச்சா நீங்க டகால்ட்டி பண்ணிட்டு இருக்கீங்க. நாங்க 2018 ஃபெரா கிளியர் பண்ணிட்டு போயிடாச்சு. இப்ப இனி 1 ரூபா கொண்டு வந்தாலும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும். அது கனாட் பிளேஸ்ல தான் ஆரம்பிக்கணும். அதனால எதிர்க்கட்சி நண்பர்கள் யாராவது நேபாள், பங்களாதேஷ்ல இந்தியாவில் நடக்கும்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாம் 5 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு 10 வருஷத்துல செயல்படுத்தி பிரதமராக அதை செஞ்சுட்டு இருக்காரு. நீங்க இப்ப யோசிக்கிறீங்க ராஜா, அவர் 10 வருஷம் முன்னாடி யோசிச்சுட்டார். எதிர்க்கட்சி நண்பர் உங்களுக்கு இல்லைங்க, எதிர்க்கட்சி நண்பர்கள். இன்னைக்கு இந்தியாவில் ஒரு என்ஜிஓ $1 பெற வேண்டும் என்றால் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியா இருக்கணும், கனாட் பிளேஸ்ல அது இருக்கணும், ஒரே ஒரு வங்கியா இருக்கணும். அதுக்குள்ள மட்டும்தான் $1 வரும். இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, தம்பி லட்டுல வச்சேன்னு நினைச்சியா, நான் நட்டுல வச்சேன் அப்படிம்பாங்க. அதனால இந்த அளவுக்கு டீப் திங்கராக இருக்கக்கூடிய மோடியை வந்து அசைச்சு பார்த்துட முடியுங்களா? இந்த அளவுக்கு யோசிக்கிறவர் எலெக்ஷன் பத்தி யோசிக்க மாட்டாருங்களா? அதனால் அவர் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாக இருக்கும். அது கட்சி தொண்டர்களாக நாங்க அதை நம்புறோம். என்ன முடிவெடுத்தாலும் ஷார்ட் டேர்ம் பெயின், அது லாங் டேர்ம் சக்சஸ். நாட்டு மக்களாக எந்த முடிவெடுத்தாலும் சரியா இருக்குங்கிற ஒற்றை நம்பிக்கை, அவ்வளவுதாங்க. ஏன்னா உங்களையும் நாங்க டெஸ்ட் பண்ணிருக்காரு மோடிஜி, சாதாரணமா பண்ணல, டெஸ்ட் பண்ணிருக்காரு. டிமானிட்டைசேஷன் கொஞ்சம் சிரமம் தான், எஸ், பட் லார்ஜர் கெயின் பண்ணி ஆகணும். எத்தனையோ விஷயங்கள், டாக்ஸேஷன்